ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து Xiaomi 15 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Xiaomi 15 Ultra. நம்ம வந்து இப்போ வந்து மிட் ரேஞ்சு ஃபிளாக்ஷிப் Xiaomi 15ஓட ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேண்டாமா, என்ன பிரைஸ்ல இருக்கு, என்ன டிஸ்கவுண்ட் இருக்கு, என்ன ஆஃபர் இருக்கு, இந்த ஃபோன் வந்து போன இயருக்கும் இந்த இயருக்கும் என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Xiaomi 15 சீரிஸ் வந்து ஃபைனலாக நம்ம கண்ட்ரியில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கடைசி வருஷம் வந்து Xiaomi 14 சீரிஸ் வந்து வாங்கியிருப்பீங்க. அதோட அப்கிரேடா அந்த டைம் வந்து Xiaomi 15 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 192 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்ட் வந்து பில்டு வந்து Xiaomi சீல்டு கிளாஸால பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அலுமினியம் அலாய் ஃப்ரேம் அது மூலியமா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ்ல வந்து உங்களுக்கு அலுமினியத்தால வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபோனோட குவாலிட்டி உங்களுக்கு திக்னஸும் சரி, வெயிட்டும் சரி, உங்களுக்கு குவாலிட்டியும் சரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் IP68 கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP68 கொடுத்துருக்காங்க. தண்ணிக்குள்ள போட்டாலும் ஃபோன் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. அது ஒன்று ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஃபோனில் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா Xiaomi சீல்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. போன டைம் Xiaomi 14 Ultraல கொடுத்த அதே ப்ரொடக்ஷனை இந்த டைம் வந்து Xiaomi 15ல வந்து கொடுத்துருக்காங்க. Xiaomi சீல்டு கிளாஸ் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு LTP AMOLED டிஸ்பிளே 68 பில்லியன் கலர் வரைக்கும் இதில் வந்து சப்போர்ட் ஆகுமா, அதுவும் வந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ரெஃபரன்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டால்மி விஷன் ஆப்ஷன் இருக்கு. HDR10+ சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 3200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல Android 15 வந்து கொடுத்துட்றாங்க. HyperOS வந்து 2 கொடுக்குறாங்க. அது HyperOS வந்து அவங்களோட HyperOS தான். Xiaomi ரெட்மியோட OS தான் வந்து HyperOSன்னு புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது HyperOS 2 வந்து இந்த வருஷம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே HyperOS 2 வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. Android 15 அவுட் ஆஃப் பாக்ஸ் வரதுனால உங்களுக்கு Android 19 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் வந்து தாராளமாக கொடுத்துருவாங்க. இந்த ஃபோனில் வந்து லேட்டஸ்ட் சிப் ஸ்னாப் டிராகன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் டிராகன் 8 Elite ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 Elite ப்ராசஸர் வந்து ஸ்னாப் டிராகன் Gen 3க்கு அப்புறம் Gen 4 கொடுக்காம 8 Eliteன்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்தோட லேட்டஸ்ட் ப்ராசஸரை தான் வந்து இந்த ஃபோன்லையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 3nm வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Adreno வந்து 813 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. GPU வந்து இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 வேரியன்ட் வந்து 12GB 256, 12GB 512. UFS வந்து 4.0 கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து Xiaomi 15 Ultra வாங்கினீங்கன்னா UFS வந்து 4.1 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ஃபோன்ல வந்து UFS வந்து 4.0 கொடுத்துருக்காங்க. இந்த UFSஏ வந்து லேட்டஸ்ட் UFS தான். அதனால வந்து ஸ்பீடு வந்து ரொம்பவே நல்லா தாறுமாறா இருக்கும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடாவே இருக்கும். 3.5 mm ஜாக் வந்து இந்த ஃபோன்ல வந்து இருக்காது. நீங்க ப்ளூடூத் மூலியமா தான் சாங்ஸ் கேட்க முடியும். Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட். ஆனால் Wi-Fi 6 தான் நம்ம நாட்டில் வந்து சப்போர்ட் ஆகும். Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட். ப்ளூடூத்னு பார்த்தீங்கன்னா 5.4 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்கு. USB கூட Type-C வந்து 3.2 Gen 2 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா ஃபோன்லையும் வந்து USB வந்து Type-C வந்து 2.0 தான் கொடுப்பாங்க. இந்த ஃபோனில் வந்து 3.2 கொடுத்துருக்காங்க. Gen 2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நிறையவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபோன்ல வந்து இப்போ வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் ஃபிளாக்ஷிப்லேயே கொடுக்குறாங்க. சில மாடல்ல வந்து அல்ட்ராசோனிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஃபிளாக்ஷிப் மொபைலையும் உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்டோட அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க டச் வச்ச உடனே டக்குனுமே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லாக் எடுத்துரும். ரொம்பவே ஸ்பீடா இருக்கும் அல்ட்ராசோனிக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆப்டிக்கலோட அல்ட்ராசோனிக் வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அல்ட்ராசோனிக் தான் லேட்டஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட், லேட்டஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லாக் எடுக்கிறது வந்து ரொம்பவே ஸ்பீடாவே நீங்க எடுத்துக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5240 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 5240 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து Xiaomiயோட சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. நல்ல குவாலிட்டியான கேஸ் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு சார்ஜர் அடாப்டர், கேபிள், குவிக் ஸ்டார்ட் கேடு, சிம் இஜெக்டர் எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் LPH கூலிங் சிஸ்டம் வந்து 3% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3 லெவல் இன்க்ரீஸ், போன டைமோட 3 லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கூலிங் சிஸ்டம் வந்து. அதனால வேப்பர் சாம்பர் கூலிங் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணதுனால வந்து ஓரளவுக்கு ஹீட்டிங்கை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். போன டைம் அந்த Xiaomi 14ஓட Xiaomi 15 வந்து கூலிங் சிஸ்டத்துல வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கலர், பிளாக், ஒயிட், லிக்யூட் சில்வர் அண்ட் கிரீனு
மொத்தம் 4 கலர். உங்களுக்கு பிளாக் கலர் பிடிச்சா பிளாக் வாங்கிக்கோங்க, இல்ல கிரீன் பிடிச்சா கிரீன் வாங்கிக்கோங்க, இல்ல சில்வர் கலர் இருக்கு ஆப்ஷனு. இந்த மாதிரி உங்களுக்கு 4 கலர் ஆப்ஷன் இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை கண்டிப்பா நீங்க வாங்கிக்கோங்க. கடைசியா நம்ம கேமரா பாத்துடலாம். அந்த போனோட கேமரான்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் 15 கேமரா, ட்ரிபிள் 15 மெகா பிக்சர் கேமரா. 3 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி பிளாஷ் இருக்கும். பிரைமரி கேமரா 50, அல்ட்ரா வைடு 50, அதுக்கப்புறம் டெலிபோட்டோ 50. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8K 24 13 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஆனா 8K பெரும்பாலும் அவ்வளவா யாருமே வீடியோ எடுக்க மாட்டாங்க. 4K 16 fps தான் எடுப்பாங்க. இந்த போன்ல 4K 16 fps நீங்க ஃப்ரண்ட் கேமரால மெயின் கேமரா மூலியமா நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு 8K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்க 8Kயும் நீங்க பார்க்கலாம். 8K 13 fps வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ, கஸ்டமர் 8K யூஸ் பண்றாங்களோ இல்லையோ, 8K வந்து இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 60,000 போன்ல பிளாக்ஷிப்ல 8K கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். 4K 16 fpஸும் நல்லாவே அவுட்புட் வந்து நல்லாவே இருக்கு. 50 மெகா பிக்சர் அல்ட்ரா வைடும் உங்களுக்கு 50 கொடுத்துருக்காங்க. டெலிபோட்டோ 50 கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சர் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலயும் HDR சப்போர்ட் உண்டு. அதுல நீங்க வந்து 4K 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நீங்க செல்ஃபி கேமராலையும் 4K 16 fps வீடியோ ஷூட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமராலையும் நீங்க 4K 16 fps ஷூட் பண்ணலாம். அது போக 8Kயும் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த போன் வந்து ரொம்பவே தாறுமாறா இருக்கு. Xiaomi 15 சீரீஸை பொறுத்த வரைக்கும் கேமரா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா உங்களுக்கு பிரைஸ் செக்மெண்ட் பேசிடலாம். இந்த போனோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 65,000 ரூபாய்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர் வந்து ஐசிசி கிரெடிட் கார்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா 5,000 வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். 65,000 போனை நீங்க வந்து 60,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அதனால கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம Xiaomi 15 சீரிஸை வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்க. ப்ரீ புக்கிங் போய்கிட்டு இருக்கு. 60,000 ரூபாய்க்கு இந்த செக்மெண்ட்லாம் வந்து எனக்கு கேட்டா வந்து ஓகே தான். இந்த ஷீல்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, IP68 இருக்கு, பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, அது மாதிரி லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் சிப் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே பிளஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலயும் 8K 4Kன்னு எல்லாமே வந்து எல்லா ஸ்பெக்குமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போன் வந்து நான் கண்டிப்பா சஜஷன் பண்ணுவேன். கண்டிப்பா வந்து 60,000 ரூபாய்க்கு இந்த போன் வந்து ஒர்த்து தான். Xiaomi 15 வேணும்னா கண்டிப்பா வாங்க. இல்ல எனக்கு இதை விட கொஞ்சம் டாப் லெவல்ல வேணா Xiaomi 15 அல்ட்ரா இருக்கு, அது கூட நீங்க ட்ரை பண்ணலாம் நீங்க. ஆனா கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம கண்டிப்பா அந்த போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து இந்த போன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த போன் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா, இனிமே யாராவது வாங்கினா கூட நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பா கமெண்ட்ல வந்து கேமரா எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, போன் வந்து ஹீட் ஆகுதா, வேப்பர் சேம்பர் வேற இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 3% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து உங்க ரிவ்யூ வந்து சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.